என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்பதை மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. தின்று இன்று யமன் வாயில் படுதல் பன்றிக்கு உண்டாம் அப்பயன் என்று எழுதினார். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், நாய்க்கு நாயின் நம்ம பேர் வச்சிருக்கிறது நாய்க்கு தெரியாது. நான் பார்த்த எந்த அயல்நாட்டுக்காரரும் தன் தாய்மொழியோடு பிற மொழியை கலந்து பேசுவதே இல்லை. இந்த மொழிதான் உங்கள் அடையாளம், இந்த மொழிதான் உங்கள் முகவரி. இந்த மொழி இல்லாவிட்டால் தமிழனுக்கு எதுவும் கிடையாது. பொய் பேசாதீர்கள் என்று சொன்ன புத்தனை பற்றி சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய் இது. இங்கேயும் இவங்க தானா அப்படிங்கிற ஒருத்த வார்த்தையில ஒரு செருப்புல டப்புன்னு ஒரு அடி விழுந்துச்சு பாத்துக்கங்க. 98க்கு பிறகு மகளிர் தின கூட்டத்துக்கு கூப்பிட்டா தன் வாழ்நாளில் 29 வரையில் மரணத்தை பார்க்காமல், ஒரு நோயாளியை பார்க்காமல், ஒரு முதியவனை பார்க்காமல் வாழ்ந்தான் என்பதை விட பெரிய கட்டுக்கதை எதுவும் கிடையாது. பொய்களை சொன்னால் அவைகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சிரமம் இருக்கும். நிறைய வாசிக்கிறவர்களால் மொழியை காப்பாற்ற முடியும். இந்த மொழியை தயவு செய்து பேசுங்கள். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவில் ஒருவர் நன்றி உரை சொல்வார். அது மரபான நன்றி உரை. ஆனால் வழக்கமாக தமிழ்நாட்டில் கூட்டங்கள் முடிகிற போது தான் நன்றி உரை சொல்வார்கள் இல்லையா? நன்றி உரை எப்ப சொல்லுவாங்க? கடைசியா. நிகழ்ச்சியின் முடிவில் கடைசியாக நன்றி உரை சொல்கிற போது பெரும்பாலும் அரங்கத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். யாரெல்லாம் நன்றிக்குரியவர்கள் என்று தெரிந்து கொள்ளாமலேயே கூட்டம் கலைந்து போயிருக்கும். ஒருவேளை தமிழர்கள் கொஞ்சம் நன்றி உணர்ச்சியில் பின்தங்கி இருப்பதற்கு அது கூட காரணமாக இருக்கலாம். எனவே எல்லாரும் போன பிறகு ஒரு நன்றி உரை சொல்வது, மரபாக அவர்கள் நன்றி உரை சொல்வது ஒரு புறம் இருந்தாலும் கூட, நான் என் உரையை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு நன்றி உரையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நன்றி உரையோடு தான் நான் தொடங்க விரும்புகிறேன். தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்களை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த தமிழக அரசுக்கும், இந்த மாவட்டத்தில் இவ்வளவு சிறப்பாக பேசுகிறவர்களும் புத்தகங்களும் பார்ப்பது மாதிரியான ஒரு வடிவமைப்பிலான ஒரு அழகிய புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்த உங்கள் மாண்புமிகு மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றும் அனைத்து பெருமக்களுக்கும், இதை உருவாக்கிய அனைத்து உழைப்பாளிகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தலைப்பு நேர்பட பேசு என்பது. உண்மையில் நேர்பட பேசு என்கிற தலைப்பில் நான் பேச விரும்புவது பேசுவதை பற்றி பேசுவது. என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்பதை மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதை கற்றுக்கொள்வதற்கு புத்தகங்கள் எவ்வாறு துணை செய்கிறது, உதவி செய்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. நண்பர்களே, விலங்குகளுக்கு மொழி இல்லை, குரல் இருக்கிறது, ஆனால் மொழி இல்லை. மொழி யாருக்கு இருக்கிறது? மனிதர்களுக்கு மட்டும்தான் மொழி இருக்கிறது. விலங்குகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை அவைகளுக்கு மொழி கொடுக்கவில்லை. மொழி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மனிதர்கள் மட்டும்தான் மொழியை பயன்படுத்தி தங்கள் எண்ணங்களை எழுதுகிறார்கள், பதிவு செய்கிறார்கள். மொழி இருப்பதாலே தான் நான் சொல்ற சொற்கள் கொஞ்சம் நீங்க ஆழ்ந்து கவனித்தால் நிச்சயம் புரியும். மொழி இருப்பதாலே தான் மனிதர்களுக்கு இறந்த காலமே இருக்கிறது. மொழி இல்லாவிட்டால்
உங்களுக்கு இறந்த காலமே கிடையாது. 2000 ஆண்டுகள் பழமையான திருக்குறளும் 3500 ஆண்டுகள் பழமையான கீழடியின் சான்றுகளும் இன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை உலகத்திற்கு நாம் அறிவிக்கிறோம் என்றால் எழுத்து இருப்பதாலேதான், மொழி இருப்பதாலேதான் நமக்கு, உங்களுக்கு மொழி இருக்கிற மனிதருக்கு வரலாறு இருக்கிறது. மொழி இல்லாவிட்டால் இறந்த காலம் இல்லை, வரலாறு இல்லை. மொழி இல்லாவிட்டால் எந்த துறையும் இல்லை. தமிழ், ஆங்கிலம், மருத்துவம், கணிதம், எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். மொழி என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எந்த துறையும் இல்லை, மனிதனுக்கு வரலாறே இல்லை. மொழி இருப்பதாலே தான் மனிதன் பிற விலங்குகளை விட உயர்ந்த இடத்திற்கு வந்தான். உண்பது என்று வந்துவிட்டால் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. ஆமா, நான் சொன்னால் கூட எல்லாரும் கோபித்துக் கொள்வார்கள். திருமூலர் திருமந்திரத்தில் பாடுகிறார், தின்று ஈன்று யமன் வாயில் படுதல். அப்படின்னா சாப்பிடுவது, குழந்தை பெறுவது, பிறகு என்ன, செத்து போவது. தின்று ஈன்று யமன் வாயில் படுதல் பன்றிக்கும் உண்டாம் அப்பயன் என்று எழுதினார். விளக்கம் சொல்ல வேண்டுமானால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் உண்மைகளை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் கசப்பை விளங்க கற்றுக்கொள்ள வேண்டும். திருமூலர் சொல்கிறார், பன்றியும் தின்கிறது, நீயும் தின்கிறாய். சாப்பிடுகிற உணவுதான் வேறு. பன்றியும் குட்டி போடுகிறது, நீயும் போடுகிறாய், எண்ணிக்கை தான் வேறு. பன்றியும் செத்து போகிறது, நீயும் செத்து போகிறாய். இதில் என்ன மாற்றம் எங்கே வருகிறது என்று கேட்டால், பன்றிக்கு மொழி இல்லை, இறந்த காலம் இல்லை. மனிதனுக்கு மொழி இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, கலை இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மொழி இருப்பதாலே தான் மனிதன் விலங்குகளின் அரசன் என்று போற்றப்படுகிறான். இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மொழி இருப்பதாலேயே மனிதன் எழுதி வைத்திருக்கிறான். செடிக்கும் கொடிக்கும் ஓர் அறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 3 அறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு யாரும் பேசுறது இல்லையா? ஏதாவது நேர்பட பேசி, தலைப்பே தான். நீங்க 3 மணிக்கணக்கால பேச வேணாம். கோடிட்ட இடத்தை நிரப்புனாலே போதும். நிரப்பிடுவீங்களா? ஆமா. செடிக்கும் கொடிக்கும் ஓர் அறிவு, நத்தத்துக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 3 அறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு. இதுல என்ன எளிய உண்மை என்றால், மனிதர்களுக்கு 6 அறிவு இருப்பதாக மனிதர்களை தவிர வேறு எந்த நாயும் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. மனிதன் தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், என்னன்னு, எங்களுக்கு 6, எங்களுக்கு 6 அறிவு. 6வது அறிவு என்பது என்ன? பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது என்ன? மொழியினால் உருவான அறிவு. மொழி வந்த பிறகுதான் எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து அவைகளை பதிவு செய்து கொள்ளும் வலிமையை மனிதன் பெற்றான். மொழி இருப்பதாலே தான் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயர் வைத்தான். நேமிங் எவ்ரிதிங் என்பது ஒரு அதிகாரத்தின் குறியீடு. நாய்க்கு நாயின்னு பெயர் வச்சது யாரு? யாரு சொல்லுங்க, பேசுங்க. நம்ம தான் வச்சோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், நாய்க்கு நாயின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறது நாய்க்கு தெரியாது. ஆனா நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது யாரு? நம்ம தான். பூனைக்கு பூனைன்னு பேர் வச்சது யாரு? நம்ம தான். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மொழியின் துணை கொண்டு கையிலே மொழி என்கிற ஆயுதம் இருப்பதால் எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தவர்கள் யார்? மனிதர்கள். அப்ப மொழி வலிமையான ஆயுதம் என்றால் உலகத்திலேயே வலிமையான மொழி எது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். மொழி வலிமையான ஆயுதம் என்று வந்து விட்டால் எத்தனை ஆயுதங்கள் இருக்கிறது என்று பார்த்தால் இந்த உலகத்தில் 6000 மொழிகள் பேசப்படுகிறது. 1, 2 இல்லை. நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். இந்தியாவில் மட்டும் பேசப்படும் மொழிகள் 1600 மொழிகள். 1600 மொழிகள் பேசப்படும் மொழிகள்.
அவைகளில் நூற்றுக்கணக்கான மொழிகளுக்கு எழுத்து கிடையாது. வெறும் பேச்சு மொழி. 6000 மொழிகள் உலகெங்கும் பேசப்படுகிறது. 1600 மொழிகள் இந்தியாவில் பேசப்படுகிறது. ஆனால் உலகம் முழுவதிலும் எழுத்து இருக்கிற மொழிகள் என்று பார்த்தால் 200க்கும் குறைவான மொழிகள். இந்த 200க்கும் குறைவான மொழிகள், சில மொழிகள் வேறு மொழிகளின் எழுத்தை தங்கள் மொழி எழுத்துக்களாக வைத்துக் கொண்டிருக்கின்றன. பிற மொழிகளின் எழுத்தை தங்கள் எழுத்தாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கென்று சொந்தமாக மொழியும் இலக்கணமும் இலக்கியமும் உள்ள மொழிகளுடைய எண்ணிக்கையை பார்த்தால் 150க்கும் குறைவான மொழிகள். 6000 எங்கே இருக்கிறது, 150 எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். இந்த 150 மொழிகளிலும் 1000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் என்று பார்த்தால் ஒரு 60-70 மொழிகள் தான். 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் என்று பார்த்தால் 6000 மொழிகள் பேசப்படும் உலகத்தில் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் மொத்தமே 6 மொழிகள் தான். 6 மொழிகள் தான். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். 7 பேர் சொல்லிட்டாங்க. கரெக்டா? இத்தனை பேர் இருக்கிறீங்க. 6வது மொழி தாய்மொழி தமிழ்னு சொல்றதுக்கு எவ்வளவு கூச்சப்படுறீங்க. நேர்பட தெரிஞ்சதை சொல்றதுக்கு மார்ட்டின் லூதர் கிங் ஒரு முறை சொன்னாரு, இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கெல்லாம் காரணம் தீயவர்களின் செயல்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம் என்று சொன்னார். தாய்மொழி பேரை சொல்றதுக்கு இவ்வளவு தடுமாற்றமா, இவ்வளவு யோசனையா? சின்ன கிராமத்துல போய் பள்ளிக்கூடத்துல குழந்தைகள்கிட்ட சொன்னா குழந்தைய உற்சாகமா சொல்றது. ஒரு குழந்தையின் உற்சாகத்தை நாம் எதுக்கு கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி அப்படி இருக்குமா? 2000 ஆண்டுகளை கடந்த உலகத்தின் மொழிகள் 6. கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். 6வது மொழி எது? அமிழ்தினும் இனிய நம் தாய்மொழி ஆகிய தமிழ். இந்த 2000 ஆண்டுகள் கடந்த மொழிகளில் 4 மொழிகளை மனிதர்கள் பேசுவதே இல்லை. அவைகள் 2000 ஆண்டுகள் வயதுடைய மொழிகள். அவைகளில் எழுத்து இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது. ஆனால் எல்லாம் புத்தகத்தில் இருக்கிறது, மனிதர்கள் பேசுவதில்லை. மொழியில் அறிஞர்கள் அவைகளை இறந்துபட்ட மொழிகள் என்கிறார்கள். டெட் லாங்குவேஜஸ் என்று மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். டெட் லாங்குவேஜஸ் எது? கிரேக்கம். கிரேக்கர்கள் பேசுவதில்லை, யாரும் பேசுவதில்லை. லத்தீன் யாராலும் பேசப்படுவதில்லை. ஈப்ரு எவரும் பேசிக் கொள்வதில்லை. சமஸ்கிருதம் மனிதர்கள் பேசிக் கொள்வதில்லை. இந்த 4 மொழியையும் மனிதர்கள் பேசுவது இல்லை. மனிதர்கள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற 2000 ஆண்டுகளை கடந்த இலக்கணமும் எழுத்தும் இலக்கியமும் கொண்ட மொழிகள் இந்த உலகத்தில் 2 தான். ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இன்னைக்கு இம்போசிஷன். 10 தடவையாவது தமிழ் தமிழ்னு சொன்னா தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்ல சொல்ல வாய் மணக்கும். அதுக்காக பல்லுலகம் இருந்துடாதீங்க. ஆமா, மொழியின் சிறப்புக்காக சொல்றது. இந்த 2000 என்பது கூட 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைதான். மதுரையில் வைகை கரையில் கீழடியில் நடந்த ஆய்வுகளுக்கு பிறகு அங்கு கிடைத்த சுட்ட மண்பானைகளில் இருந்த எழுத்துக்களை விஞ்ஞான பூர்வமாக ஆய்வு செய்த பிறகு, ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஆஃப்டர் பீயிங் சயின்டிபிக்கலி ப்ரூவ்டு, விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட பிறகு அங்கு கிடைத்த மண்பாண்டங்களில் இருந்த எழுத்துக்களின் வயது 3500 என்று சொல்லப்பட்டால், உலகத்தில் இலக்கணமும் எழுத்தும் இலக்கியமும் கொண்டு இன்றும் பேசப்படும் 3500 ஆண்டுகளை கடந்த உலகின் ஒரே மொழி இது தமிழ். இந்த மொழியில் எப்போதும் பேசுவது எப்படி என்பதுதான் இன்றைக்கு உரையாடலுக்கான களம். இந்த மொழியை நாம் எப்படி பேச வேண்டும்? நேர்பட பேசு என்பதற்கு முதல்வர் ரொம்ப அழகான உதாரணம் சொன்னார். நேருக்கு நேர் பேசுவது. அப்படி சொன்னா நிறைய பிரச்சனை வருமே
என்று சொன்னார். வரும் சமயங்களில் நிறைய பிரச்சனை வரும், சமயங்களில் நிறைய பிரச்சனைகள் முடிந்துவிடும். ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நேருக்கு நேராக மனதில் பட்டதை அப்படியே சொல்லுவதற்கு சொல்லுகிறவனுக்கு முதலில் துணிச்சல் வேண்டும். அதை விட ரொம்ப முக்கியம், கேட்கிற ஆளுக்கு துணிச்சல் இருக்கணும். அவர் நேர்மையானவராக இருக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும். அப்படி சொல்கிறவனும் துணிவோடு கேட்கிறவனும் துணிவோடு இருந்து நேர்பட பேசிவிட்டால் நிறைய பிரச்சனைகளை உலகத்தில் தீர்த்து விடலாம். ஆனால் இங்க என்ன பிரச்சனை வருகிறது? பலர் நேர்பட பேசுவதில்லை. நேர்பட பேசுவதில்லை என்பது கூட இரண்டாவது கட்டம். நான் சொல்ல விரும்புவது பேசுவதே இல்லை என்பதுதான். பேசுவதே இல்லை. அப்படியே மீறி பேசினாலும் இதுக்கு பேசாம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசுறது. டாக்டர் இன்னொரு உதாரணமும் சொன்னார், நல்ல உதாரணம் சொன்னார். நீங்க சொல்ற மாதிரி நாங்க எல்லாம் நேரா சொல்லிட முடியாது. மரணத்தின் வாசலில் இருக்கிற ஒரு நோயாளி இடத்தில் அடுத்த வாரம் முடிஞ்சிருக்க அப்படின்னு நாங்க எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. தெரியும், மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது, ரிப்போர்ட் சொல்லுது, தொட்டு பார்த்தாச்சு, தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை தர வேண்டியிருக்கு. தைரியமா சாப்பிடு, ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்ப அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி நேர்பட நாங்கள் பேச முடியாது என்று டாக்டர் சொன்னார். ஆனால் தமிழர்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்கள், அதிலும் திருவள்ளுவர் எவ்வளவு கெட்டிக்காரன் பாருங்கள். இப்படி ஒரு கேள்வியை தேனி மருத்துவக் கல்லூரி முதல்வர் கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரிந்து வைத்துக் கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் எழுதி வைத்து விட்டு போனான். குற்றமில்லாத நன்மை விளைவிக்குமானால் பொய்யை சொல்லலாம், அந்த பொய் உண்மைக்கு ஒப்பானது என்று வள்ளுவன் சொன்னான். அது பொய் இல்லை. பொருள் தீர்ந்த நன்மை பயக்குமெனின் பொய்மையும் வாய்மை இடத்த. ரொம்ப முக்கியம். இப்படி சொன்னாங்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. நான் புரை தீர்ந்த நன்மைன்னு வள்ளுவன் தெளிவா சொன்னான். நாம பேசுறதே இல்லைங்கிறது இப்ப பெரிய பிரச்சனை. நான் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், என் அயல்நாட்டு பயண அனுபவங்களில் நான் பார்த்த எந்த அயல்நாட்டுக்காரரும் தன் தாய்மொழியோடு பிற மொழியை கலந்து பேசுவதே இல்லை. ஆங்கிலேயர்கள் ஆங்கிலம் தான் பேசுகிறார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சு தான் பேசுகிறார்கள், ஜப்பானியர்கள் சுத்தம் 100% ஜப்பான் தான் பேசுகிறார்கள். உனக்கு புரியுமா இல்லையா என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. நாம் தான் கவலைப்பட்டு அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் தங்கள் செய்கைகளாலேயே. ஆனால் தங்கள் தாய்மொழியின் உதவியோடு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அவர்கள் புரிய வைக்கிறார்கள். தங்கள் தாய்மொழியில் பிறமொழி சொற்களை கலந்து பேசுவதில்லை. நான் முதலில் சொன்ன வரலாற்றை நினைவில் வைத்துக் கொண்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 300 ஆண்டு 400 ஆண்டு 700 ஆண்டு 1000 ஆண்டு வயது உள்ள மொழிகளுக்கு சொந்தக்காரர்கள் கூட தங்கள் தாய்மொழியில் பிறமொழி சொற்களை கலந்து பேசுவதில்லை. 3000 ஆண்டு கால இலக்கியமும் இலக்கணமும் எழுத்தும் கொண்ட தமிழர்கள் தமிழை தமிழாக பேசுவதில்லை. ஒரு காலேஜில் போய் உட்கார்ந்துருக்கேன், இது மாதிரி ஒரு மீட்டிங், டேபிள் கொண்டாந்து பையன் போடுறான். அந்த பிரின்சிபால் சொல்றாரு நடு சென்டர்ல போடுன்னு. எனக்கு கைகாலெல்லாம் நடுங்கிருச்சு. நான் அவர்கிட்ட மெதுவா சொன்னேன், நடுனாலும் சென்டர் தான், சென்டர்னாலும் நடுதான், இது ரொம்ப சென்டர்ல போட சொல்றீங்களா, எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு. அவர் பழகி போச்சுங்கிறாரு. எனக்கு வேற யாரும் இப்படி பேச மாட்டாங்க. ஒருத்தர் வழியில நிக்கிறாரு, வழி விடணும், பாதை கேட்கணும், என்ன சொல்லுவோம்? வழி விடுங்க, தள்ளிக்கங்க, அட அந்த பக்கம் போகணும், கொஞ்சம் விலகிக்கங்க. தாய்மொழியில இவ்வளவு சொல்லலாம். சரி, தாய்மொழியில இல்ல, நான் இங்கிலீஷ் மீடியம் சிபிஎஸ்சியில படிச்சேன், மெட்ரிகுலேஷன்ல படிச்சுட்டேன், நான் இங்கிலீஷ் மீடியம், நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன்னா, சார் மூவ், கேன் யூ மூவ், குட் யூ மூவ், ப்ளீஸ் மூவ், கைண்ட்லி மூவ், ரெக்வெஸ்ட் யூ டு மூவ், இவ்வளவு மூவ் இருக்கு. ஆனா நம்மால் இவ்வளவே விட்டுட்டு மூவ் பண்ணுங்க சொல்றீங்களா இல்லையா?
இதுல என்ன பெரிய கொடுமைன்னா மூவே பண்றதுதான். மூவே வெர்பு தான். ஆமா, ஒரு வெர்பை இன்னொரு வெர்பை வச்சு தள்ளி மூவ் பண்ணுங்க, கொஞ்சம் கேரி பண்ணுங்க, அப்படியே டெத்து பண்ணுங்க, செத்து போயிருங்க. தாய்மொழி தப்பா பேசுறவங்க. 2 தாய்மார்களுக்கு இடையில சண்டை நடக்குது பிரான்ஸ்ல. கோபத்தின் உச்சியில் ஒரு தாய் இன்னொரு பாயை பார்த்து சொல்லுகிறாள், எது தெரியுமா பெரிய வசவு? குழந்தைக்கு பிழை இல்லாமல் தாய்மொழி சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர் கிடைக்காமல் போகட்டும் என்று சொல்லுகிறாள். ஆனா தமிழர்களுக்கு நான் இன்னொன்னு எனக்கு தெரியும், அது வடக்கே இருந்து வந்தாலும் சரி, மேற்கே இருந்து வந்தாலும் சரி, உலகின் எந்த திசையிலிருந்து யார் வந்தாலும் சரி, நான் இந்த புத்தக திருவிழாவின் மேடையில இருக்கிறவர்களை மட்டுமல்ல, இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தமிழின் பேரிலக்கியங்களை சாட்சிக்கும் துணைக்கும் வைத்து சொல்லிக் கொண்டு சொல்கிறேன், யார் எந்த நாட்டிலே இருந்து ஆண்டாலும், யார் எங்கே இருந்து எந்த உத்தரவை பிறப்பித்தாலும், இங்கிருந்து எது வந்தாலும் தமிழை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. தமிழர்களை தவிர கொன்னா நம்மால்தான் கொள்ளுவாங்க, நம்மால்தான் கொள்றான். தகராறுன்னு எழுத தெரியல, ரூவுக்கு பக்கத்துல பேனா வச்சுட்டு கேட்கிறான், மாப்பிள்ள என்ன ரூ போட அப்படின்னு. மாப்பிள்ள சொல்றான், பெரிய தகராறுனா பெரிய ரூ போடு, சின்ன தகராறுனா சின்ன ரூ போடு. அட மகனே, என்ன பெத்தவனே, தமிழ்ல பெரிய ரூவும் இல்ல சின்ன ரூவும் இல்ல, பள்ளிக்கு என்ன லா போட ஒரு பாப்பா கேக்குது, இன்னொரு பாப்பா சொல்லுது குண்டு லா போடு. அது குண்டு லா இல்ல, கிடையாது. அப்ப தமிழருக்கு என்ன? வல்லினம் மெல்லினம் இடையினம். வல்லினம் மெல்லினம் இடையினம் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பலவீனம். ஆமாவா இல்லையா? உலகில் ஆக சிறந்த தாய்மொழியை இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போது நமக்கு இருக்கிற அளவுக்கு இலக்கியங்கள் உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் கிடையாது, எந்த மொழியிலும் கிடையாது. ஆமா, மின் ஏற்றலில் கணினியில் பதிவேற்றியதற்கு பிறகு 3 லட்சம் பக்கங்கள் பதிவேற்றப்பட்ட சங்ககால இலக்கியங்கள் கொண்ட உலகின் ஒரே மொழி எது? தமிழ். இதுல இன்னொரு ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? இந்த 2000 ஆண்டுகளில் கடல் கொண்டது கொஞ்சம், நம்மாலே கொண்டு போய் ஆத்துல போட்டது கொஞ்சம், நம்மாலே நெருப்புல போட்டது கொஞ்சம், கடல் தின்றது போக, கரையான் தின்றது போக, மனிதர்களே தின்றது போக, அழித்தது போக, இந்திய செல்வமே இவ்வளவு இருக்கிறது. இந்த பெருஞ்செல்வத்தை வாசிக்காமல், படிக்காமல், அதை நேர்பட பேசாமல், அதன் சிறப்பை உலகத்திற்கு உணர்த்தாமல் வாழ்வது சரியா தவறா? இந்த மொழிதான் உங்கள் அடையாளம், இந்த மொழிதான் உங்கள் முகவரி. இந்த மொழி இல்லாவிட்டால் தமிழனுக்கு எதுவும் கிடையாது. ஒரு சொல்லும், இந்த மொழியில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு சொல்லையும் எப்படி எழுதுவது, எப்படி பேசுவது, எப்படி வாசிப்பது, 3 நிலைகள் இருக்கிறது. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதிலே 3 நிலைகள் இருக்கிறது. எனக்கு ஒரு மொழி தெரியும் என்று ஒருவர் சொன்னால், அந்த மொழியிலே அவர் எழுத தெரிந்திருக்க வேண்டும், அந்த மொழியிலே அவருக்கு வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும், அந்த மொழியிலே அவருக்கு படிக்க தெரிந்திருக்க வேண்டும், பேச தெரிந்திருக்க வேண்டும். இஸ் ஏபிள் டு ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக். பேச தெரிந்திருக்க வேண்டும். நாம் பேசுகிறோமா? தாய்மொழியை பிழை இல்லாமல் பேசுகிறோமா? தாய்மொழியை பிழை இல்லாமல் எழுதுகிறோமா? யாரோ சொன்னார்கள், இந்த நவீன கணினி கருவிகள் எல்லாம் வந்ததற்கு பிறகு என்னவெல்லாம் இந்த சமூகத்திலே நடக்கிறது என்று. எல்லாம் ஃபார்வர்டு மெசேஜ் தான். நான் பெரும்பான்மையான இளவயது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், ஒரு A4 ஷீட்ல பிழை இல்லாமல் ஒரு காதல் கடிதம் எழுதாது ஒருவரை காதலிக்காதே என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அதுவும் ஃபார்வர்ட் மெசேஜ் வச்சுக்கோங்க, அவனை பக்கத்திலே வைக்காத, ஆட்டைக்கே சேர்க்காத. தப்பு இல்லாம ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டு வர சொல்லுங்க முதல்ல.
தப்பு இல்லாம லவ் லெட்டர் எழுதுறவன் தப்பு இல்லாம வாழ்க்கை நடத்துவான். குறைஞ்சபட்சம் நான் சொல்றது அதுவே சிக்கல். சரி, 25 வருஷம் எல்லாம் இங்கிலீஷ் படிச்சுட்டாங்கல்ல, இங்கிலீஷ் மீடியம். நான் நிறைய பேரண்ட்ஸ் சொல்றேன், இங்கிலீஷ் மீடியம், என் பையன் இங்கிலீஷ் மீடியம், நாங்க இங்கிலீஷ். சரி, 25 வருஷம் 30 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டீங்கல்ல, தமிழ்நாட்டுல சரளமாக ஆங்கிலம் பேசுகிற ஒரு தலைமுறை உருவாக்கி விட்டதா கேட்கிறேன் நான். இங்கிலீஷ் மீடியம் படிச்சவன் கூட இங்கிலீஷ் பேசுறானா? அதுவும் கிடையாது. போன்ல என்ன பேசுறாங்க? கம்மியா, கோயா, நோயா, வாட்டியா, அது இங்கிலீஷ் இல்லையா? நல்ல வேளை 47 வெள்ளக்காரன் போயிட்டான். இருந்திருந்தான்னு வச்சுக்க இந்த காந்தியே தேவைப்பட்டிருக்க மாட்டார். நம்மால் பேசுற இங்கிலீஷை கேட்டு செத்து போயிருப்பான், போகாமலே செத்து போயிருவான். இன்னைக்கு இப்போ கையில ஒரு புக் ஃபேர்ல இருந்து ஒரு பேப்பர் வாங்கி எல்லா கையிலையும் கொடுத்து ஒரு லீவ் லெட்டர் எழுத சொல்லுங்க. A4 சீட்டு கையில கொடுத்து எல்லாம் as I am suffering from அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். ஏன்னு கேளுங்க, அது 8ஆம் வகுப்பு ஆங்கில துணை பாடத்தில் ரைட் எ லீவ் லெட்டர் டு யுவர் டீச்சர் என்று எழுதியிருந்ததை எழுதி மனப்பாடம் பண்ணி தேர்வில் எழுதி வாந்தி எடுத்து மதிப்பெண்கள் வாங்கி மயானம் வர வரையில் பத்திரமாக வைத்திருந்து அதை தவிர வேறு மாதிரி எதுவுமே எழுத தெரியாமல் இது எங்க போய் நிக்குது? எனக்கு எழுதுறான் லீவ் லெட்டர் பேங்க்குக்கு, ஆபீஸ்க்கு, as I am suffering from my brother's marriage எழுதுறான். பிரதர்ஸ் மேரேஜ் சஃபரிங் தான், அது எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு மெடிக்கல்ல போட முடியுமா? போட முடியாதுல்ல. as I am suffering from தான் ஆரம்பிக்கிறோமா? வேற மாதிரி ஆரம்பிக்க முடியாதா? kindly grant me a day see casual leave எழுத தெரியாதா? this is an application for casual leave எழுத தெரியாதா? தமிழ்ல எழுத, தாய்மொழியில் எழுத, பிழை இல்லாமல் பேச. ஏன் பேச தெரியல? ஒண்ணு பேசுறது இல்ல. அது ஒரு செட் இருக்கான், யார் கூடயும் பேச மாட்டான். அது நம்ம ஊர்ல சொல்றான், அவன் ரொம்ப அமைதியான ஆள், அவன் வர்றது தெரியாது போறது தெரியாது, ரொம்ப டேஞ்சரான ஆள். அவங்களுடைய ஏதோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். மனுஷன்னா எல்லாரோடையும் சகஜமா பேசி சந்தோஷமா ஹாப்பியா மனசுல பேசி உற்சாகமா இருக்கிறவன் தான் மனுஷன். நான் ரொம்ப ரிசர்வ் டைப். ஒன்னு யார் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா? ஒருத்தர் என்கிட்ட சொல்றான், நீங்க வேணா எங்க வீட்டுல வந்து கேட்டு பாருங்க, எங்க வீட்லயே நான் யாரு கூட பேச மாட்டேன். எதுக்கு உயிரோடு இருக்க? எதுக்கு உயிரோட தான் பேசணும்ல. முதல்ல தாய்மொழியை பிழையில, அப்புறம் தான் 4 வாசியம் இருக்கு. அப்படி பேசுகிற மொழியை எப்படி பேச வேண்டும் ஒண்ணு இருக்கு. நான் முதலில் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், வீடுகளில் நண்பர்களிடத்தில் அலைபேசியில் உரையாடும் போது உங்களுக்கு தெரியாத பிறமொழி சொற்கள் இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், தவறில்லை. ஆனால் சாத்தியமான அளவு இயன்றவரை தயவு செய்து தாய்மொழியான தமிழில் பேசுங்கள். அதுவே நேர்பட பேசுவது. அதையே இந்த மொழியை காப்பாற்றும் பெரிய செயல். நேர்பட பேச ஆரம்பித்த பிறகு என்னவெல்லாம் பேசலாம், என்னவெல்லாம் பேசக்கூடாது. புத்தன் இந்த உலகின் தத்துவ ஆசிரியர்களையே மிக உயர்ந்தவன் புத்தன் தான். கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவன். புத்தன் சொன்னான், இந்த வாயால் 4 பாவங்கள் செய்கிறோம் என்று சொன்னான். வாயால் 4 பாவங்கள். சாப்பிடுவதை புத்தன் சொல்லவில்லை. மனிதர்கள் பேச வேண்டும் என்பது நியதி. அவரவர்கள் தாய்மொழியை பிழையில்லாமல் பேச வேண்டும், இது கடமை. ஆனால் பேசினால் மட்டும் போதாது, சத்தியமாக உண்மையாக பொய்யற்றவர்களாக மனிதர்கள் பேச வேண்டும் என்று புத்தன் சொன்னான். வாயால் 4 பாவங்களை மனிதர்கள் செய்கிறார்கள். முதல் பாவம் என்று புத்தன் சொன்னது புறம் பேசுவது, இன்னொருவரை பற்றி பேசுவது. நான் இந்த புத்தகத்தின் விழாவிற்கு வந்திருக்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், பணிவோடு சொல்கிறேன், உங்களிடத்தில் யாரேனும் ஒருவர் இன்னொருவரை பற்றி ஏதேனும் பழியாக பேச துவங்கினால் அந்த கணமே அவரிடத்தில் அப்படியே நிப்பாட்டிக்க. அவனுக்கு போன் போடுறேன். யாருக்கு? நீ யாரை பத்தி பேசுறியோ அவனுக்கு போன் போடுறேன், அவனும் வரட்டும்.
உட்கார்ந்து பேசலாம்னு சொன்னா, உட்கார்ந்து பேச எவர் தயாராக இருக்கிறாரோ அவர் பண்பாளர். எவர் உட்கார்ந்து பேச தயாராக இல்லாமல் ஓடுகிறாரோ அவர் புறம் பேசுகிறவர். அதிலும் இன்னொருவருடைய நடத்தை குறித்து, இன்னொரு பண்பாடு குறித்து, இன்னொரு வாழ்க்கை முறை குறித்து புறம் பேசுவதை விடவும் கீழ்த்தரமான செயல் உலகத்தில் இல்லை. நான் ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்துவதற்கு தயங்கவில்லை. நான் உண்ணும் உணவு இழிவானது என்று பன்றிகளுக்கு தெரியாது. நான் உண்ணும் உணவு இழிவானது என்று பன்றிகளுக்கு தெரியாது. எப்படி இழிவானது என்று தெரியாமல் இழிவானது உண்ணுகிறதோ பன்றி, அதுபோல ஒருவர் பிறரை பற்றி புறம் பேசுகிறார். புறம் பேசுவது அத்தகைய பாவம். புத்தன் சொன்னான், வாயில் செய்கிற மிகப்பெரிய பாவம் புறம் பேசுவது. இல்லாத போது அவர்களை பற்றி தவறாக இழிவாக பேசுவது. இரண்டாவது பாவம் பொய் பேசுவது. இந்த இடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும், உண்மையை கூட புறமாக பேசக்கூடாது என்று புத்தன் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு உண்மையை கூட அவர்கள் இல்லாத போது பேசாதே. புறம் பேசுதல் முதல் குற்றம். இரண்டாவது குற்றம் பொய் பேசக்கூடாது. மூன்றாவது பாவம் வாயால் செய்வது கடுமையான சொற்களை பேசுவது, காயப்படுத்தும் சொற்களை பேசுவது. நான்காவது பயனற்றவைகளை பேசுவது. இந்த நான்கும் வாயால் செய்யும் பாவங்கள் என்று புத்தன் சொன்னான். இந்த வாயால் செய்யும் பாவங்களை வள்ளுவன் வேறு வார்த்தைகளில் சொல்லித் தருகிறார். ஒரு கடும் சொல், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவிடு. பிறரை காயப்படுத்த சொற்களை ஒருபோதும் பேசாதீர்கள், ஒருபோதும் பேசாதீர்கள். நேர்பட பேசுவதில் மிக மிக முக்கியமானது பிறரை காயப்படுத்தாமல் பேசுவது. உங்க டாக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தை தன் தாய்மொழியை பேசுவதற்கு 3 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு குழந்தை தன் தாய்மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கு 3 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் பிழையில்லாமல் பேச கற்றுக்கொண்ட தன் தாய்மொழியை பிறர் மனம் புண்படாமல் பேசுவதற்கு வாழ்நாள் முழுவதிலும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. மறக்காதீர்கள். நான் பெற்றோர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், குழந்தைகளிடத்தில் பேசுகிற போது மிகுந்த கவனமாக பேசுங்கள். நண்பர்களிடத்திலே பேசும்போது, வயதில் மூத்தவர்களிடம் பேசுகிற போது அவர்களது மனம் புண்படும். எனக்கு தெரியும், ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷம் படிச்ச உடனேயே வீட்டுக்கு போகிற ஒரு குழந்தை இடத்துல, அம்மா இன்னைக்கு என்ன கிளாஸ் 5 மணிக்குன்னு சொன்ன, 7 மணிக்கு வர்ற அப்படின்னு சந்தேகமா ஒரு எழுத படிக்காத தாய் கேட்டால், அடுத்த கணம் நான் பார்த்திருக்கிறேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு என்று எழுத படிக்க தெரியாத தாயை பார்த்து சொல்லுவது இழிவான பாவம். எழுத படிக்க தெரியாத தகப்பனை பார்த்து அப்படி பேசுவது குற்றம். அப்படி கடுஞ்சொற்களை பேசவே கூடாது. நான் பல வீடுகளை பார்க்கிறேன், பெற்றோர்கள் பையன்கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீ படி, நீ சம்பாதி, உன்னை காப்பாத்திக்கோ, நீ ஒண்ணும் என்னைய காப்பாற்ற வேணாம், எனக்கு நீ ஒண்ணும் கஞ்சி ஊத்த வேணாம், நான் என்னைய காப்பாத்திக்குவேன். ஆமா, ஏன் ஆணிய நீ ஒண்ணு புடுங்க வேண்டாம், நீயே பொழைச்சுக்கோ, நீயே சம்பாரிச்சுக்கோ, உன்னை காப்பாத்திக்கடா. இது எப்ப சொல்லுவாங்க? அவனுக்கு 14 வயசு இருக்கும்போது ஆரம்பிச்சிருவாங்க. அவன் 28 வயசுல வேலை முடிஞ்சு படிச்சு ஒரு வேலை கிடைச்சு கல்யாணம் ஆன உடனே கிளம்பிடுறான். இப்ப அழுவாரு. என்ன சொல்லி அழுவாரு? பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி போகுதுன்னா நீ தானே போக சொன்ன, எப்ப பார்த்தாலும் அப்படித்தானே போக சொன்ன, நீ பொழைச்சுக்க, நீ சம்பாரிச்சுக்க, நீ அப்படி சொல்லாதீங்க. அது கடுஞ்சொற்களை பேசுவது. இப்படி சொல்லி பாருங்க, மகனே மகளே, நான் எத்தனை 100 1000 கோடி சம்பாதித்தாலும் நீ படித்து வேலைக்கு போய் சம்பாதித்து கொண்டு வருகிற 1 ரூபாய் காசுக்காக, உணவுக்காக இயங்குகிற ஒரு மனிதனை போல நான் காத்திருப்பேன் என்று உங்கள் குழந்தை இடத்தில் சொல்லி பாருங்கள். குழந்தை உங்களுக்கு என்ன செய்கிறது என்று பாருங்கள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. நல்ல சொற்களை பேசுவதற்கு இடம் இல்லையா? இருக்கிறது. கொஞ்சம் யோசிக்கணும், எப்படி பேசுறது.
எனக்கே தெரியும். ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, அவர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டாரு. அவருக்கு தெரியும் நிப்பாட்டினாங்கன்னா செத்துருவாங்க. ரெகுலரா சாப்பிடணும், ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது, எல்லாம் சாப்பிடுங்க. அப்ப அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ கேட்டாங்க, அப்ப சாகுற வரைக்கும் சாப்பிடணுமா? கசப்புல கேட்கிறாங்க, சாகுற வரைக்கும் சாப்பிடணுமா? ஆமா அப்படின்னு டாக்டர் சொன்னா முடிஞ்சிச்சு. அப்படி சொன்னா அவர் டாக்டர் இல்லை, அவர் நோயாளி. அந்த டாக்டர் நம்ம சொல்வாரு, நீங்கள் வாழும் காலம் வரையில் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறேன். அவ்வளவுதான். நல்ல சொற்களுக்கும் சொற்களுக்கும் இடையிலான வேறுபாடு அவ்வளவுதான். கொஞ்சம் இது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, படிச்சா கிடைச்சும், வாசிச்சா சொற்கள் கிடைக்கும். புத்தகங்கள் என்ன கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாம் கேட்கிறான். புத்தகங்கள் சொற்களை கொண்டு வந்து கொடுக்கும். எப்போது சொற்கள் கைவசம் இருக்கிறதோ அப்போது உங்களோடு வாழ்கிற, உங்களோடு பழகிறவர்களை காயப்படுத்தாமல் பேசுகிற வலிமையும் சக்தியும் உங்களுக்கு வந்துவிடும். இரண்டாவது, எல்லோராலும் நேசிக்கப்படும் ஒரு மனிதனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். கவனமா பேசணும், அவ்வளவுதான். இலக்கியங்கள்ல இருக்கு, அதை பத்தி நிறைய பேசுறாங்க. ஆத்திசூடின்னு ஒண்ணு இருக்கு, படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆத்திசூடி இல்ல, இந்த பக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த பக்கம் ஒண்ணுமே இல்லையே. மைக் அந்த பக்கம் வேலை செய்யலையா? எல்லா பக்கம் வேலை செய்யுதா? அப்படியா? ஆத்திசூடி ரொம்ப சந்தோஷம். பெரிய மனசு பண்ணி ஒரு 10 பேர் பேசிட்டீங்க. ஆத்திசூடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் எழுதுனது? ஔவையார். முல்லா படிச்சிருக்கீங்களா யாராவது? நீங்க இப்படி எல்லாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சா நாங்க பேசியதே இருக்க மாட்டோம். நமக்கு அரஞ்செய்ய விரும்பு, 6வது சினம், 7வது கரவேல், 20 விளக்கேல், ஆளுல இருந்து ஊர்ல இருந்து அவ வரைக்கும் நின்றோம். அப்புறம் வராது. ஏன்னா அதுக்கப்புறம் மனப்பாட பகுதியில் அது இல்ல. இருந்தா தானே படிப்போம். மனப்பாட பகுதியில் இல்லை. ஆனா உள்ள போய் படிச்சா பேசுறத பத்தி மட்டும் ஔவை என்னென்ன எழுதியிருக்கான்னு பாருங்க. ஔவையும் பேசேல், ஆத்திசூடிக்குள்ளேதான் ஔவையும் பேசேல். ஔவையும் பேசேல்னா புறம் பேசாதே, நயம்பட உரை, நல்லா சொல்லு, சொல்ற விஷயத்த நல்லா சொல்லு, நல்ல விதமா பேசு. எங்க வீட்டுல கல்யாணம், பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க வரணும், வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணணும், குழந்தைகளை வாழ்த்தணும்னு சொல்லு. கல்யாணத்துக்கு பத்தி இருக்கணும். கல்யாணம் வச்சிருக்கீங்க, வந்துரு. ஆமா, அவன் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடறானா எளவு கூப்பிடறானா தெரியாது. நயம்பட உரை, நல்லா சொல்லு. உனக்கு படிப்பு வராதுன்னு ஏன் சொல்ற? வகுப்பறையில் இருக்கு, நான் வாத்தியார்களை கேட்டிருக்கேன், உனக்கு படிப்பு வராதுன்னு நீ ஏன் சொல்ற? வகுப்பறையில் இருக்க மாணவனை காமிச்சு உனக்கு படிப்பு வராதுன்னு சொல்ற வாத்தியார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் வாத்தியாரா இருக்கிறதுக்கு தகுதியற்றவர். அவர் என்ன தெரியுமா சொல்லணும்? நீ மனசு வச்சா படிக்க முடியும், நான் மனசு வச்சா உனக்கு சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றவர் தான் வாத்தியார். ஏய், ஒன்னும் கவலைப்படாத. இப்ப 26 மார்க் வாங்கியிருக்கியா, 35 மார்க் வாங்கணும், வாங்கிடலாம், நான் உனக்கு சொல்லித்தர்றேன். அப்ப நயம்பட உரை, வஞ்சகம் பேசேல். அவ சொல்றா பாருங்க, இப்படி ஆளு பூரா அப்பவும் இருந்திருக்கான். நீங்க முக்கியமான விஷயம் அதுதான். இந்த பிராடு பண்றவன், வஞ்சகம் பண்றவன் எப்படி ஆரம்பிப்பான்? அவர் ஒரு மாதிரி அப்படின்னு ஆரம்பிப்பான். என்ன மாதிரின்னு அவனுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. ஆனா ஒரு மாதிரி சொன்னாலே முடிஞ்சிச்சு. அதுவும் பெண்ணை பற்றி பேசுறதுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு விமன்ஸ் டே, நான் அதனால சொல்றேன், இன்னைக்கு உடல் சார்ந்து பெண்களை பற்றி இழிவாக பேசுவதை போன்ற கீழ்த்தரமான செயல் உலகத்தில் எதுவும் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். பெண்ணை பற்றி பெண் பேசுவது அதை விட கேவலமானது. அது பாரதியார் ரொம்ப அழகா சொன்னார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மழமையை கொளுத்துவோம்னு பாரதி சொன்னதுக்கு என்ன பொருள்? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்பது ஆண்களுக்கு சொன்னது, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்பது பெண்களுக்கு சொன்னது.
பேசக்கூடாது, வஞ்சகம் பேசக்கூடாது. ஒரு மாதிரி அப்படிங்கிறதுல மொத்தமும் முடிஞ்சிடும். அவனும் உடனே அதை பரப்புவான். ஆமா, நல்ல செய்தியை எவனும் யாருக்கும் சொல்ல மாட்டான். ஆனா இந்த ஒரு மாதிரி மேட்டர் இருக்கு பாருங்க, ஒரு மாதிரியா முடிஞ்சிச்சு. ஒரு 2 நாளைக்குள்ள 3 நாளைக்குள்ள அது ஊருக்கே செய்தியாக அந்த வேலை செய்யாத. நயம்பட உரை, வஞ்சகம் பேசல், கண்டு ஒன்று சொல்லேன் சொல்லியிருக்கா பாருங்க. பார்க்கிறது ஒண்ணும் சொல்றது ஒண்ணா மாத்தி பேசாத. எதை பார்த்தியோ அதை சொல்லு. கண்டு ஒன்று சொல்லேன், கடிவது மற, புண்படுற மாதிரி பேசாத. சித்திரம் பேசேல், பொய் பேசாத. சுளிக்க சொல்லேன், முகம் சுளிக்கிற மாதிரி சொல்லாத. வீட்டுல சமைச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்களா, கொஞ்சம் உப்பு கூடி போச்சா, சாப்பிட எப்படி இருக்கு, மனுஷன் திம்பானா அப்படின்னு சொல்றவன் மனுஷன் இல்லைன்னு நான் சொல்றேன். ஆமா, கொஞ்சம் உப்பு கூட இருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. இன்னும் கூட நல்ல வழி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போயிட்டா. அதுக்கு பிறகு அந்த அம்மா உட்காந்து சாப்பிட்டு பார்த்துச்சுன்னா, அந்த அம்மா இவனை மாதிரி ஒரு கடவுளே உலகத்தில் முடிவுக்கு வந்துடும். இவ்வளவுதான் சின்ன விஷயம். இப்ப எனக்கு கல்யாணமான புதுசுல எங்க வீட்டம்மா சொல்லிச்சு, நான் பிரியாணி செய்யறேன், தைரியமா செய்ய குடிச்சிருவோம். ஆமா, 2 அடி போனதுக்கு பிறகு அதே ஸ்பீட்ல திரும்பி வந்து என்னது அப்படின்னு செய்ய குடிச்சிருவோம்னு சொன்னேன் அப்படின்னு. பிரியாணி குடிக்கிறது கிடையாது அப்படின்னா நான் சொன்னேன், நீ என்ன செஞ்சாலும் சாப்பிடவே எனக்கு அர்த்தம். பிரியாணி நல்லா வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. எதுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எதுக்கு? பல வீடுகள்ல, நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க, பல வீடுகள்ல அது வந்து வெளியில வேலை செஞ்சது, உழைத்து சம்பாதித்து வேர்வை சிந்தி பொருள் ஈட்டும் ஆண்கள் வீட்டுக்குள்ள நுழையும் போது வீடு அப்படியே எல்லா கதவும் திறந்து அவங்களுக்கு விசிறி அவங்களுக்கு எல்லாம் கவனிச்சு எல்லாம் பண்ணலைன்னா எப்படி உழைக்கிறேன்? நான் ஒருத்தன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டலைன்னா இந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? நான் இல்லைன்னா நல்லா இருக்கும் குடும்பம். உண்மையாவே நான் அனுபவத்திலே பார்த்திருக்கேன். நான் இல்லைன்னா அப்படின்னு சொன்னவன் செத்து போனதுக்கு பிறகு அந்த குடும்பம் ஓஹோன்னு வாழ்ந்தத நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். எங்களோட வாழ்வியல் உதாரணங்களே இருக்கு. நீ ஏன் சொல்றாத? உன் கடமை தானே, உனக்கு விதிக்கப்பட்ட பொறுப்பு அதுதானே. உனக்கு ஒரு குடும்பம் வேணும், உனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும், உனக்கு புள்ள வேணும், நீ செத்துட்டா கொள்ளி வைக்கிறதுக்கு ஆள் வேணும், இவ்வளவு வேணும். ஆனா நீ என்ன சொல்வ? நான் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டுறேன், குளிக்க போகும்போது கொண்டு எடுத்துக்காம போயிருவேன். நான் விமன்ஸ் டே சொல்லி தர்றேன், இனிமே குளிக்கிறதுக்கு துண்டு எடுத்துக்காம எவன் போனாலும் துண்டு கொண்டு போய் கொடுக்காதீங்க. ஆமா, ஒரு நாள் முடிவுக்கு வந்துடும்ல. அதுக்கு பிறகு ஆமா, இப்ப நானே விமன்ஸ் டே நான் என் வாழ்க்கையில பேசி சொல்லட்டுமா? நானு மகளிர் தினத்துக்கு என்னை பேச கூப்பிடுவாங்க. நாங்கெல்லாம் தொழிற்சங்கத்துல பேங்க்ல வேலை பார்த்த காலத்துல நாங்க மாதர் சங்கம் தவிர எல்லா சங்கத்திலையும் மெம்பரா இருப்போம். மாதர் சங்கத்துல மட்டும்தான் எங்களுக்கு மெம்பர்ஷிப் போட மாட்டாங்க. இப்ப சில இடங்கள்ல அதுவும் நடந்து போச்சு. இப்ப இவர் கேட்டது மாதிரி பாரதி கிருஷ்ணகுமார் பேருக்கு பின்னால ஒருத்தன் டிக்கெட்ல திருமதின்னு போட்டான். அவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான்? பாரதிங்கிறது பொம்பளை, கிருஷ்ணகுமார் அவங்க வீட்டுக்காரரு அப்படின்னு நினைச்சிட்டு பாரதி கிருஷ்ணகுமார் திருமதின்னு போட்டான். நான் அங்க போய் நிக்கிற டிக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு அந்த ஆபீசர் மேல எங்களையும் பாக்குறான். ஆமா, இப்ப நான் ஆண் என்பதை சகல ஆதாரங்களோடும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஆதார்ல மேல்னு போட்டிருக்கு, ஓட்டர் ஐடியில மேல்னு போட்டிருக்கு, பேன் கார்டுல ஒன்னும் போடல. அவங்க காசு வாங்கினா போகுதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு, ஒன்னும் போடல. பாத்துக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அது. சின்ன சின்ன விஷயம் தானே வாழ்க்கையில. நான் ரொம்ப வருஷம் மாதர் சங்கம் தவிர மாதர் சங்கம் தவிர எல்லாத்துலையும் மெம்பரா போனாங்க. எல்லா கூட்டத்துக்கும் போவோம். மாதர் சங்கம் விமன்ஸ் டேக்கு கூப்பிடுவாங்க, நான் போயிருக்கேன். எத்தனை வருஷம் போனேன்னு தெரியுமா உங்களுக்கு? என் வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் பேச ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மகளிர் தினத்துக்கு கூப்பிட்டாருன்னா போயிருவேன்.
98 98 மதுரையில மீனாட்சி காலேஜ்ல விமன்ஸ் டே. நாங்க வேலை பார்த்து ஒரு பெரிய ப்ரொஃபசர் எனக்கு ரொம்ப நெருக்கமானாங்க. பிகே சார் நீங்க தான் விமன்ஸ் டேக்கு வரணும்னாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சி, நமக்கு சந்தோஷமா போச்சுல. அங்க போய் பெண் விடுதலையை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு நான் கிளம்பி போயிட்டேன். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது ரெஸ்ட் ரூம் போகணும், நாங்கள் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு. இந்த லேடிஸ் காலேஜில் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமாம், அது தனியாக ஒரு இடத்துல இருக்கு சார், அந்த எண்டில் இருக்கு சார் அப்படின்ட்டாங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு நான் போகிறேன். நான் போயிட்டு திரும்ப வர்றேன். குரூப்பாக பிள்ளைங்க மீட்டிங்க்கு வர்றாங்க. அதில் ஒரு குரூப்ல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு எனக்கு, விமன்ஸ் டேக்கும் இவங்க தானா? இவ்வளவுதான். விமன்ஸ் டேக்கும் இவங்க தானா? பெண்களின் விடுதலையை பத்தி பெண்கள் பேசிடக்கூடாதா? அதையும் இவங்க தான் பேசுவாங்களாங்கிற பொறுத்துல விமன்ஸ் டேக்கும் இவங்க தானா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தேன், அந்த குரூப் மொத்தம் அப்படி செதறி ஓடிச்சு. யாரு யாரு அப்படின்னு கேட்டேன். ஓடிட்டாங்க. நான் நேர பேச கூப்பிட்டாங்க. மேடையில போய் ஏறி நின்னேன். பேச நிமிஷ 10வது நிமிஷம் சொன்னேன், என் வாழ்நாளில் நான் பங்கு கொள்ளும் கடைசி மகளிர் தினமாக இது இருக்கும். கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் இனிமேல் மகளிர் தின கூட்டங்களில் நான் கலந்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறேன். அப்படி முடிவெடுக்கும் ஒரு அறிவை, அப்படி முடிவெடுக்கும் ஒரு தெளிவை இன்றைக்கு ஒருவர் எனக்கு புலப்படுத்தினார். இங்கேயும் இவங்க தானா அப்படிங்கிற ஒருத்த வார்த்தையில ஒரு செருப்புல டப்புன்னு ஒரு அடி விழுந்துச்சு. பார்த்துக்கங்க. நான் சொல்லிட்டு சொன்னேன், அப்படி சொன்னவர் யாருன்னு எனக்கு தெரியல, இந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்காரு, அவரை என் குருவாக மதித்து நான் வணங்குகிறேன் அப்படின்ட்டு 98க்கு பிறகு மகளிர் தின கூட்டத்துக்கு கூப்பிட்டா அது நீங்க பேசுங்க, நாங்க எதுக்கு? அந்த பொண்ணு பேசினா பாத்தீங்களா, அதான் நேர்பட பேசுங்க. எங்க பேசினா ஒரு அடிதான், ஒரே சொல்லுதான். அப்ப சொற்களை பிறந்த குழந்தையை கையாளுவது போல சொற்களை கையாள வேண்டும். நான் நிறைவாக சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். பிறந்த குழந்தைக்கு தலை நிற்காது. பிறந்த குழந்தையை கையாளுவது போல சொற்களை கையாள வேண்டும். கவனம் என்று சொற்களை ஒருபோதும் கையாளவே கூடாது. சொற்கள் என்பது அன்பின் அடையாளம். சொற்கள் என்பது நீங்கள் உலகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதற்கான சான்று. நீங்கள் பேச விரும்புவதற்கு தேவையான சொற்களை ஒரு மணி நேரம் பேசுறோமா, ஒரு மணி நேரம் பேசுவதற்கான செய்திகளை வாசித்த புத்தகங்கள் கொடுக்கிறது. புத்தகங்கள் சொற்களை கொண்டு வந்து கொடுக்கும். பொய் பேசக்கூடாதுன்னு புத்தன் சொன்னான். ஆனால் புத்தனை பற்றிய ஒரு பெரிய பொய் வரலாற்றிலே உண்டு. யார் சொன்னான்னு தெரியல எனக்கு. நீங்க சொன்னீங்களா? எல்லாரும் புத்தகத்துல படிச்சிருப்பாங்க. ஒரு நாள் இரவு புத்தன் அரண்மனையில இருந்து எழுந்து யசோதரையையும் ராகுலனையும் விட்டு விட்டு ஓடி போனான். இதை விட பெரிய பொய் எதுவுமே கிடையாது. ஒரு நாளும் புத்தன் அரண்மனையை விட்டு ஓடி போகவில்லை. புத்தனின் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. பொய் பேசாதீர்கள் என்று சொன்ன புத்தனை பற்றி சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய் இது. இன்னும் சொல்ல போனால் இந்திய தத்துவ ஞானிகளிலேயே கடவுள் இல்லை என்று முதலில் சொன்ன புத்தன், கடவுள் இல்லை என்று சொன்னதற்காகவே கடவுளாக்கப்பட்டவன் புத்தன். நீங்கள் சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். உங்களுக்கு மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு மகனிடத்தில் சொல்லிவிட்டு தான் புத்தன் அரண்மனையை விட்டு போகிறான். அடுத்து இன்னொரு கதை. புத்தன் நடந்து போனான். போகிற வழியில் ஒரு நோயாளியை பார்த்தான். போகிற வழியில் ஒரு மரணத்தை பார்த்தான். உடனே புத்தன் மனம் மாறிவிட்டது. ஒரு நோயாளியை பார்த்ததன் விளைவாக, ஒரு மரணத்தை பார்த்ததன் விளைவாக புத்தன் மனம் மாறினான். 29 வயதில் அரண்மனையை விட்டு போன புத்தன் தன் வாழ்நாளில் 29 வரையில் மரணத்தை பார்க்காமல், ஒரு நோயாளியை பார்க்காமல், ஒரு முதியவனை பார்க்காமல் வாழ்ந்தான் என்பதை விட பெரிய கட்டுக்கதை எதுவும் கிடையாது. எல்லாம் படிச்சா கிடைக்குது. படிச்சால் தேட 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 உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புத்தன் சொன்ன அந்த சொற்களை ஒளவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடுகிறாள். சுழிக்க சொல்லேன், சொல் சோர்வு படையேன்,
நொய்ய உரையேல், பழிப்பன பகரேல், பிழைபடச் சொல்லேல், மிகைபடச் சொல்லேல், மொழிவது அறமொழி, வல்லமை பேசேல், வெட்டன பேசேல், ஓரம் சொல்லேல் என்று பேசுவது தொடர்பாக மட்டுமே, எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத் தருவதற்கு மட்டுமே பல வரிகளை ஔவை எழுதியிருக்கிறார். வள்ளுவன் எழுதியிருக்கிறார். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. கடினமான சொற்களை பயன்படுத்திருக்காதே. காய் இருக்கிறது, பழம் இருக்கிறது. காயை சாப்பிடுவாயா, பழத்தை சாப்பிடுவாயா? பழத்தை தானே சாப்பிடுவாய். பழம் சாப்பிட வேண்டும் என்று முடிவெடுத்தது போல, காய்க்கு பதிலாக பழம் சாப்பிட வேண்டும் முடிவெடுப்பது போல, கடுமையான சொற்களுக்கு பதிலாக இனிமையான சொற்களை தேர்ந்தெடு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்றால், நான் திரும்பவும் சொல்கிறேன், புத்தன் குறிப்பிட்ட அவைகளையே சொல்லுகிறேன். வாயால் செய்த பாவங்களை இனி செய்யாதீர்கள், பொய் உரைக்காதீர்கள். நான் இன்னொரு எளிய உண்மை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சிறிய பொய்களை கூட சொல்லாதீர்கள். உண்மைகளை சொல்லாமல் இருங்கள். அதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. உண்மைகளை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யார் தகுதியுடையவர்களோ அவர்களிடத்திலே தான் உண்மைகளை சொல்ல வேண்டும். தகுதியற்றவர்களுக்கு உண்மைகளை சொல்ல வேண்டும் என்பது இல்லை. ஆனால் பொய் எப்போதும் சொல்லாதீர்கள். மொபைல்ல கூப்பிடுறாரு, அண்ணன் எங்க இருக்கீங்க? மதுரையில் இருக்கேன். மதுரையில் என்ன இருக்கீங்க? அப்படியானே, எப்பண்ணே வருவீங்க? நாளைக்கு தான் வருவேன். இவர் பேசிக்கிட்டே வீட்டுல இருந்து வெளியே வர்றாரு. அவன் வண்டியை கொண்டு வீட்டு வாசல் நிப்பாட்டுறான். 2 பேரும் சந்திச்ச மறு நிமிஷம் கட்டியிருந்த வேட்டிலாம் காணா போயிருமா போயிடாதா? எதுக்கு சொல்லாதீங்க. சிறிய பொய்கள் ஒருபோதும் உதவாது. எந்த பொய்யும் உதவாது. அதை விட ரொம்ப விஷயம், பொய்களை சொன்னால் அவைகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சிரமம் இருக்கும். பொய்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சிரமம் காரணமாக பொய்களையே சுமப்பதால் நன்மைகளை முற்றிலுமாக மறந்து போவீர்கள். உண்மைகளை பேசுங்கள், உண்மைகளையே சொல்லுங்கள், புறம் பேசாதீர்கள். தாய்மொழியை பிழையில்லாமல் பேசுங்கள், பிறர் மனம் புண்படுமாறு பேசாதீர்கள். வீட்டில், வெளியில், நட்பில், நண்பர்களிடத்தில் எல்லாவற்றையும் கடந்து ஒரு செய்தி சொல்கிறேன் கேளுங்கள். இல்லை, ரொம்ப கடுமையான தவறு, கண்டிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் அதற்கு தேவையான சொற்களை மொழி உங்களுக்கு தருமானால் அதை மொழியிலே இருந்து பெறுவதற்கு புத்தகங்கள் உதவும். நிறைய வாசிக்கிறவர்களால் எதையும் சொல்லிவிட முடியும். நிறைய வாசிக்கிறவர்களால் எதையும் எழுதிவிட முடியும். நிறைய வாசிக்கிறவர்களால் எதையும் பிறருக்கு புலப்படுத்தி விட முடியும். நிறைய வாசிக்கிறவர்களால் மொழியை காப்பாற்ற முடியும். 3500 ஆண்டுகள் பழமையான இந்த மொழியை தயவு செய்து பேசுங்கள். தயவு செய்து பிழை இல்லாமல் எழுதுங்கள். உங்களிடத்திலே இருக்கிற ஆண்ட்ராய்டு போன்களையே பயன்படுத்துங்கள். ஆண்ட்ராய்டு போன்களில் தமிழில் எழுதுங்கள். பிழை வரும் என்று கருதாதீர்கள். வந்தால் பரவாயில்லை, திருத்திக் கொள்ளலாம். கீழே விழாமல் சைக்கிள் ஓட்டிய ஒருவன் இந்த உலகத்தில் கிடையாது. பிழை வரும் என்று அஞ்சு தமிழிலேயே எழுதாமல், தமிழும் இல்லாம இங்கிலீஷும் இல்லாம ஒண்ணு அடிக்கிறான் சார். இப்போ ஆமா, எங்க இருக்கேன்னு ஒரு மெசேஜ் போடுறான். என்ன மெசேஜ்? ENGA IRUKKA. கிறுக்கா? அது கிறுக்காவா இருக்காவான்னு தெரியல. எங்க இருக்குன்னு ஒண்ணு போடுறான் சார். இது தமிழா இங்கிலீஷா? எவ்வளவு பெரிய அருவருப்பா இருக்கு சார். எனக்கே வருது இந்த மெசேஜ். எங்க இருக்கீங்க? ENGA. இவன் திரும்ப மெசேஜ் போடுறான், சாப்பிட போறேன் அப்படின்னு. அந்த டிக்கு பக்கத்துல G வந்துருக்கு. அது சாக போறேன்னு போகுது மெசேஜ். நல்ல தமிழ்ல எங்க இருக்கீங்க? சாப்பிட போறேன். உங்களிடம் இருக்கிற நவீன கருவிகளை உங்கள் தாய்மொழியின் மேன்மைக்கு பயன்படுத்துங்கள். உங்கள் தாய்மொழியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்கள். தமிழிலேயே குறுஞ்செய்தி அனுப்புங்கள். தமிழிலேயே வணக்கம் சொல்லுங்கள். ஒண்ணு நான் நிறைவா சொல்றேன். இந்த வணக்கம்னு ஒண்ணு சொல்றோம்ல, ஜப்பானியர்கள் எப்படி வணக்கம் சொல்லுவாங்க? உடம்ப பாதியா வளைச்சு சொல்லுவாங்க. அரேபியர்கள் எப்படி வணக்கம் சொல்லுவாங்க?
ஒருவரை கட்டி அணைத்துக் கொண்டு வணக்கம் சொல்வார்கள். ஆங்கிலேயர்கள் எப்படி வணக்கம் சொல்வார்கள்? வணக்கம் சொல்வார்கள். இதே மதுரையில் ஒரு எலிமெண்டரி ஸ்கூலில் ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் நான். என் ஜோசப் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எனக்கு நேர்பட பேசி சொல்லிக் கொடுத்தார். காலையில் வகுப்பறைக்குள் ஜோசப் வாத்தியார் வந்த உடனேயே வணக்கம் என்று 2 கரங்களையும் கூப்பி எங்கள் எல்லோரையும் வணங்குவார். குழந்தைகளை நாங்களும் எழுந்து நின்று 2 கரம் கூப்பி வணக்கம் என்று சொல்லுவோம். எங்கள் ஜோசப் வாத்தியார் கேட்டார், ஏன் அப்படி சொல்றோம்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அந்த வயசுல தெரியல. ஜோசப் வாத்தியார் நேர்பட பேசி கற்றுக் கொடுத்தார். இந்த கையில சாப்பிடுறோம், இந்த கையில கழுவுறோம். ஒரு கை சாப்பிடுற கை, இன்னொரு கை கழுவுற கை. சாப்பிடுற கையையும் கழுவுற கையையும் ஒன்னா நடத்துறோம்ல, ஒன்னா சேர்க்கிறோம்ல. அது மாதிரி எனக்கு எதுக்க வந்து நிக்கிறவனையும் அவன் ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் பார்க்காம, கருப்பா செவப்பான்னு பார்க்காம, உயரமா குட்டையான்னு பார்க்காம, உடல் ஊனமுற்றவனா இல்லையான்னு பார்க்காம, ஒல்லியா குண்டான்னு பார்க்காம, எந்த வித்தியாசமும் பார்க்காம, ஏன் வலது கையையும் இடது கையையும் நான் எப்படி சமமா நடத்துறேனோ அது போல உன்னையும் நடத்துவேன் என்று பார்ப்பவனுக்கு தமிழன் சொல்லும் பண்பாட்டு முறை வணக்கம்.